லக்ஷதீப் இந்தியாவின் மால்தீவ்ஸ்னு அழைக்கப்படுற இந்த லக்ஷதீப் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த சம்மரில் நிறைய பேர் லக்ஷதீப் பிளான் பண்ணுறதுனால அவங்களுக்காக மட்டுமே கிறிஸ்பாக இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம். இதில் நம்ம முக்கியமாக 4 விஷயத்தை தான் கவர் பண்ண போகிறோம். ஒன்று, ஹவு டு கெட் பெர்மிஷன். 2வது, பெஸ்ட் டைம் டு விசிட். 3வது, திங்ஸ் டு டூ இன் லக்ஷதீப். அண்ட் 4வது, பட்ஜெட். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக லக்ஷதீப் பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட சவுத் வெஸ்ட்ல அரபிக்கடல்ல அமைஞ்சிருக்கிற தீவு கூட்டம் தான் இந்த லக்ஷதீப். இங்க ஏகப்பட்ட தீவுகள் இருந்தாலும் இங்க முக்கியமான தீவுகள்லாம் அகாட்டி, பங்காரம் அண்ட் தின்னக்கரா. அண்ட் இந்த 3 தீவுகள்ல மெயின் அப்படின்னா ஏர்போர்ட் லொக்கேட்டா இருக்கிற அகாட்டி தான். ஸோ லக்ஷதீப்க்கு எப்படி போடுது? உங்களால் லக்ஷதீப்பை வாட்டர்வேஸ் மூலமாகவும் ஏர்வேஸ் மூலமாகவும் தான் ரீச் பண்ண முடியும். பட் இந்தியாவில் இருக்கிற மற்ற இடங்கள் மாதிரி ஜஸ்ட் லைக் த டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக லக்ஷதீப்லாம் போயிட முடியாது. அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கணும். ஸோ எப்படி லக்ஷதீப்புக்கு பெர்மிஷன் வாங்குறங்கிறத இப்போ பார்ப்போம். லக்ஷதீப்போட பெர்மிஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று PCC, இன்னொன்று பெர்மிட். PCC அப்படின்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் யார், என்ன, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாத்தையுமே போலீஸ் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் உங்களால் லக்ஷதீப்புக்கு டிக்கெட்டை புக் பண்ண முடியும். பட் அது வந்து அப்ளை பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். அதுக்கான வெப்சைட்டும் இருக்குது. அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் எப்படி இந்த PCCயை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோவாக இந்த வீடியோவில் இப்போ அட்டாச் பண்ணுறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி முடிச்ச அப்புறம் குறைஞ்சது 5லேருந்து 10 நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கையில் கிடைக்கும். பட் அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு விஷயத்த பண்ணணும். அதுதான் ஹாஸ்ட். அதாவது என்னன்னா, நீங்கள் லக்ஷதீப் போறீங்கல்ல, அந்த இடத்துல ஒருத்தங்க உங்களை ரிசீவ் பண்ணணும். அண்ட் அவங்க எண்ணிலேருந்து அதை கன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். ஸோ அதுதான் ஹாஸ்ட். பெரும்பாலும் நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி மூலமாக புக் பண்ணுறீங்க, இல்லை ஹோட்டலில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்தே உங்களுக்கு இதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லக்ஷதீப்புக்கு போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டைம் டு விசிட் லக்ஷதீப். நீங்கள் மான்சூன் டைம் தவிர மற்ற எப்போ நீங்கள் லக்ஷதீப் போனாலுமே உங்களால் சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டைம் ஃப்ரேம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர்லேருந்து ஜூன் வரைக்கும் உங்களால் சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இப்போ மாதிரி பீக் சம்மரில் போகிறீங்க அப்படின்னாலும், என்னதான் இது ஒரு பீச் சம்மந்தப்பட்ட இடமா இருந்தாலும் உங்களுக்கு நம்ம ஊர் பீச் சைடு மாதிரி அந்தமான் மாதிரி அவ்வளோ ஹீட் இருக்காது. ஸோ உங்களால் மாடரேட்டாக அந்த இடத்த உங்கள் வெக்கேஷனை என்ஜாய் பண்ண முடியும். 3வது, திங்ஸ் டு டூ இன் லக்ஷதீப். எல்லா ஐலாண்ட்ஸ் மாதிரியும் இந்த இடத்துலையும் பீச்சஸ்க்கு பஞ்சமே கிடையாது. அண்ட் ஃபேமிலியை விடவே கப்புள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பிளேஸ் இந்த லக்ஷதீப். ஸோ ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்குது. நீங்கள் சூப்பராக எல்லா பீச்சஸ்லையுமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரைவேட் ஸ்டேலாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ப்ரைவேட்டான பீச்சஸ்மே இருக்கும். ஸோ ஆளரவுமே இல்லாமல் உங்களால் டு தி கோர் அந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இது இல்லாமல் லக்ஷதீப்பில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னா அது இப்போ நான் சொல்ல போகிற அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் தான். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூபா டைவிங். இந்த லக்ஷதீப் அமைஞ்சிருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு கோரல் ரீஃப்னு சொல்ல முடியும். ஏன்னா ஏகப்பட்ட பவளப்பாறைகளை உங்களால் பார்க்க முடியும். ஸோ பவளப்பாறைகள் அழகா இருக்க இந்த இடத்துல ஸ்கூபா டைவிங் பண்ணல அப்படின்னா அது ஒரு தேச துரோக குற்றமாக கூட நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ அழகான சீ லைஃபை இந்த லக்ஷதீப் வச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கூபா டைவிங்லாம் பயம் இல்லை, நீங்க சூப்பராக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவிலே இங்கே தான் ரொம்ப கம்மியான சார்ஜிங்ல இங்கே ஸ்கூபா டைவிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி தராங்க. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை என்னால் கடலுக்குள்ள போக முடியாது, இருக்கு பயம், அது மாதிரி அன்ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்ததான் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி ஸ்னார்க்லிங். ஸ்னார்க்லிங்னா என்னன்னா கிட்டத்தட்ட ஸ்கூபா டைவிங் தான். பட் நீங்க ஸ்கூபா டைவிங்ல முழுசுமா ஆக்சிஜன் டேங்கையும் வச்சுட்டு தண்ணிக்குள்ள போயிருவீங்க. பட் இதுல சேஃப்டி ஜாக்கெட்ஸ் மாட்டிட்டு தண்ணியோட அப்பர் லெவல்ல மட்டும் இருந்துகிட்டு தலையை மட்டும் தண்ணிக்குள்ள விட்டு உங்களால இங்க இருக்கிற இந்த பவளப்பாறைகளை பார்க்க முடியும். இல்லைங்க, எனக்கு இந்த தண்ணியில் இறங்குறதே ரிஸ்க்கு, தண்ணியிலே நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் பவளப்பாறையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த கிளாஸ் போட். ஒரு போட்டில் ஃப்ளோர் ஏரியாவில் சர்டின் ரீஜனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த போட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த கிளாஸ் மூலமாக அடியில் இருக்கிற இந்த பவளப்பாறைகளை உங்களால் பார்க்க முடியும். நான் பவளப்பாறைன்னு சொல்லிட்டு இருக்கனால அங்கே அது மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களால் நிறைய சீ கிரீச்சர்ஸையும் பார்க்க முடியும் இந்த மாதிரி. அடுத்ததாக உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்ச ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டினா அது இந்த கயாக்கிங். கப்பலாக போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த அமைதியான கடலில் உங்களால் கயாக் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். ஐயே எனக்கு போட்டும் ஓட்ட தெரியாதுங்க, எனக்கு வந்து இது ட்ரை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
அப்படின்னா தப்பு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் கயாக்கிங் பண்ணுறவே உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்பு தான். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது திரும்ப இருந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ மஸ்ட் ட்ரை ஆக்டிவிட்டியில் கயாக்கிங்கும் ஒன்று. அடுத்ததான் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிம்பிளான ஃபிஷிங். பட் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் நார்மலாக தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம், இல்லை வலை போட்டு மீன் பிடிக்கலாம். பட் இங்கே ஒரு இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு துப்பாக்கி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த துப்பாக்கியில் தண்ணி உள்ள இறங்கி மீனை பிடிச்சி எடுத்து வராங்க. அந்த மீனை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சுட்டு சாப்பிடவும் முடியும். ஸோ ஃபிஷிங் தான், பட் ஒரு மாதிரியான அட்வென்ச்சர் ஃபிஷிங் இதை சொல்லலாம். அண்ட் இதையுமே உங்களால் ட்ரை பண்ண முடியும். அடுத்ததான் உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்ச ஒரு ஆக்டிவிட்டி தான், பட் லக் அது கண்டிப்பாக வேணும். எல்லாராலையும் பண்ண முடியாது. எங்களுக்கு அன்றைக்கி லக் இருந்தது. ஏன்னா நாங்கள் இந்த பயோலூமினசன்ஸை பார்த்தோம். ஒரு வகையான நான் டாக்ஸிக் ஆல்கேனால தான் இந்த பயோலூமினன்ஸ் உருவாகுது. அண்ட் சில இடத்துல இது டாக்ஸிக்காகவும் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயோலூமினசன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் தவிர்த்து முன்னாடி சொன்ன மாதிரி இது லக்ஷத்வீப், அதாவது பேரை மட்டும் பிரிச்சு பாத்தீங்கன்னா லட்சம் தீவுகள் கொண்ட இடம் தான் இது. பட் லட்சம் தீவுலாம் இல்ல, இருக்கிற நிறைய தீவுகளை உங்களால லோக்கல் போட்ஸ் எடுத்துக்கிட்டு சுத்தி பார்க்க முடியும். ஸோ நீங்க ஐலாண்ட் ஹாப்பிங்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இதை ட்ரை பண்ண முடியும். அண்ட் ஐலாண்டுக்குள்ளேயே சுற்றணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை கப்பலாவோ போறீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ரெண்டல் பைக்ஸை நீங்க எடுத்துக்கிட்டு மொத்த தீவையுமே தாராளமா சுற்றி பார்க்க முடியும். அண்ட் சில சமயங்கள்ல அலைகளை பொறுத்து இயற்கையான மணல் திட்டுகளும் உருவாகும். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்தையும் விசிட் பண்ணுங்க. போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த இடம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ நாம மெயின் மேட்டரான பட்ஜெட்டுக்கு வருவோம். நீங்க ஒரு நார்மலான ஒரு ஸ்டேல ஒரு 2 நாள் தங்கி இந்த இடத்த முழுசுமா சுற்றி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தோராயமா 13,000 இருந்து ஒரு 15,000 வரைக்கும் ஒருத்தருக்கு பட்ஜெட் செலவாகும். அந்த ஃபிளைட் ஃபேர் எடுத்துங்க அப்படின்னா ஒன் வே டிக்கெட் 3,000 இருந்து 4,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட் ஒரு 8,000 இருந்து 10,000 வரும். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 25,000 வரைக்கும் பட்ஜெட் தேவைப்படும். இல்லைங்க நான் கொஞ்சம் ஹை எண்டா பார்க்குறேன், ஒரு பிரைவேட் ரெசார்ட்ல பீச் ஃபேசிங் வில்லா மாதிரிலாம் ட்ரை பண்ண நினைச்சிங்க அப்படின்னா அதுக்குமே இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா உங்க பட்ஜெட்ல ஒரு 10,000 இருந்து 15,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரீமியமான ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி ரொம்ப லக்ஸுரியா இந்த இடத்துல நீங்க சுத்தி பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 45,000 இருந்து 50,000 பட்ஜெட்லயே க்ளோஸ் ஆயிடும் ஒருத்தருக்கு. இல்லைங்க நான் இந்த மாதிரி விஷயத்த நானே ஒன்னொன்னா செக் பண்ணி புக் பண்ணி பர்மிஷன் வாங்கலாம் கொஞ்சம் கஷ்டம்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஸ் போனது ட்ரிப் அன்டோல்டுங்கிறவங்க கிட்ட புக் பண்ணி தான். ஸோ நீங்களும் அவங்க கிட்ட செக் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற பேக்கேஜில் உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க லக்ஷத்வீப்க்கு போக முடியும். அண்ட் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்குமே வந்துட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த மாதிரி லக்ஷத்வீப்புக்கு போற பிளான்ல இருக்கிற இல்ல ஏதாவது ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகணுன்ற பிளான்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் சீக்கிரமே இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி.